விஜய் அதிகமாக வாக்குகள் வாங்க வாங்க திமுகவிற்கு தான் சாதகமாம். இது என்னங்க புது கணக்கா இருக்கே, வாங்க தெரிஞ்சுக்கலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்துள்ள நிலையில் அரசியல் களம் தற்போது வாக்கு சதவீத கணக்குகளில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வாங்கும் ஒவ்வொரு சதவீத வாக்கும் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதிப்பு என்பதை தற்போது பார்க்கலாம். திமுக தலைமையிலான ஆளும் கூட்டணி விஜய் அதிக வாக்குகள் பெற்றால் எங்களுக்கு தான் லாபம் என்று ஒரு ரகசிய கணக்கை வைத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இது ஏன்? இந்த விசித்திரமான அரசியல் கணக்கின் பின்னணியில் உள்ள 4 முக்கிய காரணங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1. வாக்கு சிதறலும் அதிமுகவின் பின்னடைவும். தமிழகத்தின் தேர்தல் வரலாறு எப்போதும் இருமுனை போட்டியாக இருக்கும்போது ஒரு கட்சிக்கு 40% மேல் வாக்குகள் கிடைத்தால் அது எளிதாக வெற்றி பெற்றுவிடும். ஆனால் களம் இப்போது 4 முனை போட்டியாக, அதாவது திமுக, அதிமுக, தவேக, நதக என மாறும்போது வாக்குகள் பிரிய தொடங்கும். அதிமுகவின் பலமே அதன் 30 முதல் 33% மாறாத வாக்கு வங்கிதான். ஆனால் ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்காளர்கள் பொதுவாக ஆளும் கட்சிக்கு மாற்றாக பிரதான கட்சியான எதிர்க்கட்சிக்கு, அதாவது அதிமுகவிற்கே வாக்களிப்பார்கள். இப்போது விஜய் களத்தில் இருப்பதால் அந்த மாற்று வாக்குகள் அதிமுகவிற்கு செல்லாமல் தவேகவிற்கு செல்லும். விஜய் எவ்வளவு அதிக வாக்குகள் வாங்குகிறாரோ அவ்வளவு தூரம் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு குறையும் என்பது திமுகவின் கணிப்பு. 2. நடுநிலை மற்றும் இளைஞர் வாக்குகளின் பங்கு. திமுகவின் பலமே அதன் வலுவான கூட்டணி கட்சிகள்தான். காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக. இந்த கூட்டணி வாக்குகள் எங்கும் சிதறாமல் அப்படியே திமுகவிற்கு விழும். ஆனால் எந்த கட்சிக்கும் சாதாரண நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் 2026 முதன்முறை வாக்களித்த 14.5 லட்சம் இளைஞர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதுதான் முக்கியம். விஜய் அதிக வாக்குகள் பெறுகிறார் என்றால் அவர் இந்த நடுநிலை மற்றும் இளைஞர் வாக்குகளையே அதிகம் கவருகிறார் என்று பொருள். இந்த வாக்குகள் அதிமுகவிற்கு சென்றால் அது திமுகவிற்கு ஆபத்து. ஆனால் இவை விஜய்க்கு சென்றால் திமுக தனது கேடர் மற்றும் கூட்டணி வாக்குகளை மட்டும் வைத்தே எளிதாக பல இடங்களில் வெற்றி பெற்றுவிடும். 3. ஸ்விங் தொகுதிகளில் விஜயின் தாக்கம். தமிழகத்தில் சுமார் 60 முதல் 80 தொகுதிகள் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில், அதாவது 5000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவை. இத்தகைய தொகுதிகளில் விஜய் 10 முதல் 15% வாக்குகளை குறித்தால் அது அதிமுகவின் வெற்றி பாதையை மறிக்கும் ஒரு தடுப்பு சுவராக மாறும். விஜயின் வாக்கு சதவீதம் 5%க்கும் கீழ் இருந்தால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அவர் 12 முதல் 15% வாக்குகளை நெருங்கினால் அது அதிமுகவின் கோர் வாக்கு வங்கியில் ஓட்டையை ஏற்படுத்தும். இது திமுக கூட்டணி வேட்பாளர்கள் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில், அதாவது நூழிலையில் வெற்றி பெற உதவும். 4. கொங்கு மற்றும் வட மாவட்ட கணக்கு. அதிமுக பலமாக இருக்கும் கொங்கு மண்டலத்திலும் பாமக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கும் வட மாவட்டங்களிலும் விஜய் வாங்கும் வாக்குகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த இடங்களில் விஜய் வாங்கும் வாக்குகள் பெரும்பாலும் மாற்றத்தை விரும்பும் வாக்குகளாகவே இருக்கும். அவை அதிமுகவிடம் இருந்து பிரியுமே தவிர திமுகவின் உறுதியான வாக்கு வங்கியை பாதிக்காது என திமுக தலைமை நம்புகிறது. விஜய் அதிகம் வாக்குகள் வாங்கினால் அதிமுகவின் வாக்கு வங்கி சிதையும். அதன் மூலம் குறைந்த வாக்குகளை பெற்றாலும் திமுக அதிக இடங்களை வெல்லும். இதுதான் திமுகவின் வின் தந்திரம். இருப்பினும் இது ஒரு இருதலை கொல்லி எறும்பு போன்றது. ஒருவேளை விஜய் பிரிக்கும் வாக்குகள் திமுகவின் கோட்டையிலேயே ஓட்டையை ஏற்படுத்தினால் அது திமுகவிற்கும் பின்னடைவாக அமையலாம். மே 4 வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது விஜயின் வாக்கு சதவீதம் யாருக்கு வாழ்வு தந்தது, யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது தெரிந்துவிடும்.